தென் பொதிகையில் தவழ்ந்த மொழி, கம்பன் கவி வடித்த மொழி, எம் பாரதி கர்ஜித்த மொழியாம் எனது அன்னை தமிழை வணங்கி அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் லேகாஸ்ரீகர்ணி. நான் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்கின்ற நமது கவிமணியின் வரிகளை மனதில் ஏந்தி உலக தமிழ் சொந்தங்கள் யாவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அடுப்படியில் முடங்கி கிடந்த கைகள் இன்று ஆகாயத்தில் விண்கலத்தை இயக்கும் காலம் இது. பெண்ணின் பெருமையை நமது ஐயன் திருவள்ளுவர் 54வது குறளில் பெண்ணின் பிறந்தக்காயாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெண் என்று கூறியுள்ளார். இதன் பொருள் என்ன தெரியுமா? ஒரு பெண்ணிடம் மன உறுதி என்ற பண்பு இருக்குமானால் அவளை விட பெருமை மிக்க செல்வம் இந்த உலகில் இல்லை. 100 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதே கஷ்டமாக இருந்த காலத்தில் பாரதியார் பெண்களுக்காக புரட்சி செய்தார். பெண்கள் படிக்க வேண்டும், கவிதை எழுத வேண்டும், தேசத்தை ஆள வேண்டும் என்று கனவு கண்டார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று அவர் பாடியது இன்று உண்மையாகிவிட்டது. நான் இன்று உங்கள் முன் தைரியமாக பேசுகிறேன் என்றால் அதற்கு அன்று பாரதியார் கண்ட கனவுதான் விதை. பெண்களின் வீரமும் விவேகமும் இந்திய அரசியலில் பெண்களின் பங்கு என்பது வெறும் வாக்குரிமையோடு நின்றுவிடவில்லை. அது அடிமைத்தனத்திற்கு எதிராக நாட்டை ஆளும் அதிகாரம் வரை நீண்ட நெடிய பயணம். பெண் என்பவள் மென்மையானவள் மட்டுமல்ல, தேவைப்பட்டால் ஆயுதமேந்தி போராடும் திண்மை மிக்கவள். இந்திய அரசியலின் தொடக்க புள்ளி அன்றித்த போராட்டமே. 1780 ஆங்கிலேயர்களை தோற்கடித்து தனது ராஜ்யத்தை மீட்டெடுத்த முதல் இந்திய பெண்மணி வீரமங்கை வேலுநாச்சியார். இவரது படைத்தளபதி குயிலி தனது உடலில் தீயிட்டு கொண்டு ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கை அழித்த வீராங்கனை. இந்திய அரசியல் வரலாற்றில் முதல் பெண் பிரதமராக இருந்த இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படும் இந்திரா காந்தி 1971 தேர்தல் வெற்றியோடு பாகிஸ்தானுக்கு எதிரான போரிலும் வெற்றி பெற்றார். பஞ்சாப் கலவரத்தை அடக்க ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என்னும் இராணுவ நடவடிக்கை எடுத்தார். நான் நாட்டுக்காக பணியாற்றும் போது உயிரை இழக்க நேரிட்டால் அதற்காக பெருமைப்படுவேன் என்று இறப்பதற்கு 2 நாட்கள் முன்பு ஆற்றிய உரையில் குறிப்பிட்டார். 1984 அக்டோபர் 31 தனது பாதுகாவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்தியாவின் இரும்பு பெண்மணி தனது உயிரையே நம் நாட்டுக்காக அர்ப்பணித்தார். அரசியல் என்பது சாக்கடை அல்ல, அது நம் சமூகத்தை சுத்தப்படுத்தும் அருவி. அந்த அருவியில் பெண்கள் சரிபாதி கலக்கும் போதே இந்த தேசம் தூய்மையடைகிறது. பெண்கள் வெறும் கைத்தட்டும் கூட்டமாக இருக்கக்கூடாது, கை நீட்டி உத்தரவிடும் தலைவர்களாக மாற வேண்டும். அரசியல் என்பது தட்டில் வைத்து தரப்படும் இனிப்பு அல்ல, அது போராடி வாங்க வேண்டிய உரிமை. பாரதி கண்ட புதுமை பெண்ணாக, பாரதிதாசன் கண்ட புரட்சி பெண்ணாக ஒவ்வொரு துறையிலும் பெண்கள் தலை நிமிர்ந்து வாழ்வோம். நன்றி.